ஒரு அமைதியான கிராமத்தில் இயற்கையின் அழகில் வளர்ந்து கொண்டிருந்த ஒரு ஆர்வமுள்ள சிறுவன் வாழ்ந்தான். அவனுக்கு எப்போதும் ஒரு கேள்வி: கடந்த காலம் எப்படி இருக்கும், எதிர்காலம் எப்படி இருக்கும் என்ற எண்ணம் அவன் மனதில் அடிக்கடி எழுந்தது. ஒரு நாள் அந்த சிறுவன் கிராமத்துக்கு அருகிலிருந்த குளத்தின் அருகே நடந்து கொண்டிருந்தான். அப்போது அவன் கண்களுக்கு ஒரு விசித்திரமான காட்சி பட்டது. ஒரு பெரிய, மெதுவாக நகரும் ஆமை. ஆனால் அது சாதாரண ஆமை அல்ல. அதன் உடலில் ஒரு மென்மையான ஒளி பிரகாசித்தது. அது ஒரு மந்திர ஆமை. அந்த ஆமை சிறுவனை அமைதியாக பார்த்தது. எந்த வார்த்தைகளும் இல்லாமல் அது அவனை ஒரு அதிசயமான பயணத்திற்கு அழைத்துச் செல்லத் தொடங்கியது. சிறுவன் அதிசயத்துடன் அதை பின்தொடர்ந்தான். முதலில் அவர்கள் கடந்த காலத்திற்கு சென்றார்கள். அந்த கிராமம் பல வருடங்களுக்கு முன் எப்படி இருந்தது என்று சிறுவன் கண்டான். மக்கள் எளிமையாக வாழ்ந்தார்கள், கடினமாக உழைத்தார்கள், இயற்கையை மதித்தார்கள். ஒரு முதிய விவசாயி தனது வயலில் உழைத்துக் கொண்டிருந்தார். அவர் பொறுமையுடன் விதைகளை விதைத்து எதிர்காலத்திற்கு நம்பிக்கையுடன் உழைத்தார். அந்த காட்சியை பார்த்த சிறுவன், கடந்த காலத்தில் மக்கள் எவ்வளவு பொறுமையும் உழைப்பும் கொண்டிருந்தார்கள் என்பதை புரிந்து கொண்டான். பின்னர் மந்திர ஆமை அவனை எதிர்காலத்திற்கு அழைத்துச் சென்றது. அந்த கிராமம் மிகவும் மாறியிருந்தது. சில இடங்களில் மரங்கள் இல்லாமல் போயிருந்தது. சிலர் தங்கள் தவறான முடிவுகளால் சிரமங்களை சந்தித்துக் கொண்டிருந்தார்கள். அதை பார்த்த சிறுவன், ஒரு சிறிய தவறு கூட எதிர்காலத்தில் பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் என்பதை உணர்ந்தான். இந்த இரண்டு பயணங்களும் அவன் மனதில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. அவன் புரிந்து கொண்டான், கடந்த காலத்தில் நடந்தவற்றிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் எதிர்காலத்தை நன்றாக உருவாக்க நாம் இன்று நல்ல முடிவுகளை எடுக்க வேண்டும். மெதுவாக அந்த மந்திராமை அவனை மீண்டும் தற்போதைய காலத்திற்கு கொண்டு வந்தது. அந்த சிறுவன் இப்போது மிகவும் அமைதியாகவும் புத்திசாலியாகவும் இருந்தான். அவன் இயற்கையை பாதுகாக்கவும், நல்ல செயல்களை செய்யவும், ஒவ்வொரு நாளையும் மதித்து வாழவும் தொடங்கினான். அவன் வாழ்க்கை மெதுவாக நல்லதொரு பாதையில் நகரத் தொடங்கியது. இந்த கதையின் நல்லுணர்வு என்னவென்றால், கடந்த காலத்திலிருந்து கற்றுக்கொள், எதிர்காலத்திற்காக தயாராகு.